ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கு நம்ம டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா நடிப்பு திறமையில் வெளிவந்த ஸ்பைடர்மேன் பிராட் நியூ டே படத்தோட ரிவ்யூவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வழக்கம் போல் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் படத்தை ஒன் லைனரில் முடிச்சிடலாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, ஓகே தான், பார்க்கலாம். 3D வேற இல்லை, ஸோ நல்லாயிருக்கும் விஷுவல்ஸாக. மார்வலில் பொறுத்த வரைக்கும் விஷுவல்ஸில் நமக்கு எந்த குறைய வைக்க மாட்டான். ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலாம். கண்ணுக்கு ஒரு நிறைய இதெல்லாம் வச்சுருப்பான், மார்வல்ஸ் கலர்ஸ் அது இதுன்னு. ஸோ விஷுவலி இட்ஸ் ஓகே. படத்தை டீட்டெயிலாக பார்ப்போம். படம் வந்துட்டு ஏன் ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் சொன்னேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு அறுத பழசான கதை. ஆஸ் எ சினிமா ஃபேனா எனக்கு ஸ்டோரி ரொம்ப முக்கியம். கதை நல்லா இருந்தால் தான் அது யாராக இருந்தாலும் சரி, கதை நல்லா இருந்தால், ஒரு புதுமுக நடிகராக இருந்தாலும் கதை நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் படம். நீ எவ்வளோ பெரிய ஹீரோவை வச்சு மொக்க படம் கதை நல்லா இல்லாமல் கொடுத்தா மகா மட்டமான படமாக போயிடும். ஸோ மார்வலில் இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க ஒரு படம். இது வந்துட்டு நிறைய வசூல் வர வேண்டிய ஒரு படம். ஏன் கதை அறுத பழசான கதைனா, நான் ஒரு கதை சொல்கிறேன், அது உங்களுக்கே வந்துட்டு இது பழைய கதை தான் தெரியும். ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆள் தான் வில்லன். ஸோ வழக்கம் போல் வில்லனுக்கு என்ன பேக் ஸ்டோரி இருக்கும்? அவனுக்கு நெருக்கமான ஒரு பர்சன் இருப்பாங்க. அது ஒரு குடும்பத்து ஆளாக இருக்கலாம், இல்லை லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம். வில்லனுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கான பழி வாங்குவான். ஒன்று அந்த பர்சனை கொன்னவங்களை போய் பழி வாங்குவான். இல்லை அப்படின்னா, நான் சந்தோஷமாக இல்லாத இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இந்த உலகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்தை அழிக்க பார்ப்பான். இதுதானே மேக்ஸிமம் வில்லன்ஸோட பேக் ஸ்டோரி. ஸோ அப்படி ஒரு வில்லனை ஸ்டாப் பண்ணுறது ஹீரோ. அந்த ஹீரோ வந்துட்டு அந்த வில்லனை மனசை மாற்றி, கவலைப்படாத, இப்படி தான் உலகம், உன் இழப்பு எனக்கும் இழப்பு தான், உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியாக இருந்தா, எனக்கும் பொண்டாட்டியாக இருந்தா அப்படின்ற மாதிரி உன்னோட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்ட்டு வில்லனோட கஷ்டத்தை ஹீரோ பேசி சரி பண்ணி அது அதுதான் இந்த படமும். அதனால தான் இது அறுத பழசான கதை அப்படின்ற. இந்த கதை நமக்கு நிறைய படத்தில் பார்த்துருக்கோம்ல, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வில்லனுக்கு பேக் ஸ்டோரி என்னன்னா, அவனுக்கு நெருக்கமான ஒருத்தவங்க போயிட்டு இருப்பாங்க, அது வந்துட்டு வில்லனாக மாறிடுவான். அப்போ ஹீரோ வந்துட்டு அவங்கள தடுக்க போவான். அதுதானே படம். ஸோ இந்த படத்தில் வில்லி யாருன்னு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், நம்ம சேடி சிங்க் அம்மா. எனக்கு சேடி சிங்கை பார்க்குறப்போ அப்படியே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் செட்டில் இருந்து அப்படியே மார்வல் இந்த பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இது சேடி சிங்க் வந்துட்டு இன்னொரு விமன் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது இல்லை. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே மில்லி பாபி ப்ரௌன் 11 அந்த பொண்ணோட பவர் என்ன? டெலிகைனசிஸ். அந்த மைண்டு மூலயமா எல்லாத்தையுமே தூக்கும், பறக்க வைக்கும். அதுதான் நம்ம ஹீரோயினோட பவர்ஸ். ஸோ அதே பவர் தான் நம்ம சேடி சிங்குக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு பவர் வரும்னா, அவளால் மைண்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஸ்பைடர்மேன் வில்லி சேடி சிங்கோட பவர். அதை தாண்டி அந்த டெலிகைனசிஸ் கடைசியாக கிளைமேக்ஸில் வருது. அது வரைக்கும் அந்த அம்மா மைண்டு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற வில்லி, அந்த வில்லியை தடுக்கிற ஹீரோ. அவ்வளோதான் கதையே. நான் சொல்கிறது கதை. இந்த கதையை 2.5 மணி நேரம் இந்த மார்வல் ஃபேன்ஸ்க்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற வச்சு எடுத்த படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அதனால தான் எனக்கு கதை வந்துட்டு பழைய கதையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது படம். ஓகே, ஜாலியாக 3ல போய் பார்க்கலாம். விஷுவல்ஸு நம்ம ஸ்பைடர்மேனுக்காகவே போய் பார்க்கலாம். நிறைய பேர் ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன்ஸே இருப்போம். ஸோ ஸ்பைடர்மேனுக்காக பார்க்கலாம். கதை வந்துட்டு பழசு தான். நம்ம பார்க்குறப்போ நிறைய பேர் கேமியோஸ்லாம் நிறைய இப்போலாம் எதிர்பார்க்குறோம். ஒரு படம் வந்துச்சுனாலே யாராச்சும் ஒரு பெரிய ஸ்டார் வருவாங்க, ஒரு கேமியோ இருக்கும். அவங்க வந்துட்டு 2 செகண்ட் மூஞ்ச காமிச்சாலும் அவ்வளோதான். அந்த ஏன்னு ஒரு 2 செகண்ட் கத்துறதுக்கு ஒரு கேமியோ எதுக்கு? ஸோ அது வந்துட்டு இதில் இல்லை. கேமியோ நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஏதாச்சும் ஒரு கேமியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக நமக்கு வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்குறப்போ தெரிஞ்சிருக்கும். ஹல்க் இருந்திருப்பாப்புல, பனிஷர் இருந்திருப்பாப்புல. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தான், இவங்களாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ கேமியோன்னு பெருசாக எதுவும் இல்லை. அண்டு போஸ்ட் கிரெடிட் சீன் படம் முடிச்சுட்டு எல்லாருமே வெயிட்டிங்கில் ஒரு எக்ஸைட்டட்மெண்ட்டோடு இருந்தாங்க, இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸிமம் ஃபேன்ஸுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட். போஸ்ட் கிரெடிட் சீன் தான். டிசியில் என்ன போட்டானுங்கன்னா, ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன், அவ்வளோதான். அவன் வந்துட்டு நம்ம பிளானட்டில் இல்லை, வேற ஒரு பிளானட்டில் இருக்கான். அவ்வளோதான் பிசி சீனே. அதனால் மேக்ஸிமம் ஃபேன்ஸு வெரி டிசப்பாயிண்டட் ஆன் போஸ்ட் கிரெடிட் சீன். அதுலேயாச்சும் யாராச்சும் எதிர்பார்த்தாங்க கேமியோ வரும், படத்தில் தான் கேமியோ வரல. ஸோ இதுலேயாச்சும் கேமியோ ஏதாச்சும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, எதுவும் வரல. மேபி நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, டூம்ஸ் டேவோட
ஏதாச்சும் ஒரு கிளிப்பு இதில போட்டுருக்கலாம். டூம்ஸ்டேக்கும் இதுக்கும் ஒரு பிணைப்பு வச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி இருந்திருப்பாங்க. பட் அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா போச்சு இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல. ட்ரெய்லர்ல நம்ம ஸ்பைடிக்கு கண்ணெல்லாம் பிளாக் ஆகும். சரி வெனோமா இருக்கும், இதுவா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு ஈவில் பவர் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். படம் பார்த்தப்ப தான் தெரியுது, அது பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஸ்பைடி எவால்வ் ஆவுது. ஸ்பைடி வயசுக்கு வருதுன்னே வச்சுக்கயே. இப்போ நம்ம வந்து அ அது அந்த படத்திலேயே ஒரு சின்ன சீன் காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர் வந்துட்டு ஒரு ஏஜ்லேருந்து இன்னொரு ஏஜ் வரப்போ, அப்பதான் அதோட பவர்ஸ்லாம் இது வரும், அது வரும்ன்ற மாரி ஒரு சீன் இருந்துச்சு. அது வந்துட்டு அது பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியுது. ஓகே. அதனால தான் பீட்டருக்கு இந்த மாரி ஹார்மோனல் சேஞ்சஸ் மாரி ஏதேதோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு. கிளைமாக்ஸ்ல தான் ஸ்பைடர் மேனுக்கு பவர் இன்கிரீஸ் ஆவுது கிளைமாக்ஸ்ல. அதாவது அந்த பவர் எவால்வ் ஆவுது. நார்மல் பவர்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி பவரா. அதே மாரி தான் சேடி சிங்க் வில்லிக்கும் அவ ஸ்டார்ட்டிங்லேருந்து மூவி கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரு பவரோட இருப்பா. கிளைமாக்ஸ் வந்தோனே அவளோட பவரும் எவால்வ் ஆகும். ஸோ 2 பேரோட பவருமே அப்கிரேட் ஆகுறப்ப, யாரோட பவர் பெருசுன்ற மாரி கிளைமாக்ஸ் சீன் இருக்கும். அவ்வளோதான். அதோட படம் முடிஞ்சுச்சு. அந்த நம்ம நருட்டோ வந்துட்டு டாக் நோ ஜூட்ஸு அப்படின்னு ஒரு ஜூட்ஸ யூஸ் பண்ணுவாரு. ஒன்லி டாக். நான் வந்துட்டு ஜூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது நிஞ்சா டெக்னிக் எதுவும் இருக்காது. நான் பேசியே என்னோட வில்லன கவர் பண்ணி என் பக்கம் இழுத்துருவேன் அப்படின்ற மாரி நருட்டோ கேரக்டர் வருவான். அந்த மாரி தான் நம்ம பீட்டர் பார்க்கரும் பேசியே சேடி சிங்க கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறி வில்லியை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டார். அவ்வளோதான். படம் பார்த்தது எனக்கு ஜாலி. நான் வந்துட்டு ரொம்ப ஆன்டிசிபேட்டடா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, இந்த மந்த் ரொம்ப ட்ரையா போச்சு. எந்த ஒரு நல்ல படமும் இல்லாம, மேக்ஸிமம் நெறைய ஒரு பெரிய படம், ஒரு எக்ஸைட்மென்ட்டோட இருக்க படம் எதுவுமே வரல. இந்த படத்துக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போய் பார்த்தேன். 2 1/2 மணி நேரம் போனது எனக்கு தெரியல. டைம் எனக்கு சுத்தமா தெரியல போனதே. ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. படம் பார்க்குறப்போ விஷுவலி நம்மள வச்சிருக்காங்க. படத்தோட படமா. பட் கதை தான். இது வந்துட்டு பழைய கதை. பட் பார்க்குறப்போ ஓகே. நல்லா தான் குடுத்து வச்சிருந்தானுங்க. ஸ்பைடி வந்துட்டு எவால்வ் ஆகுறான். அவன் இப்போ நமக்கு 5 வயசு இருக்கிறப்போ ஒரு 5 கிலோ தூக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 5 வயசு குழந்தைகள 10 கிலோவோட தூக்கும். சொல்றேன். 5 வயசுல 5 கிலோ தூக்குவோம். 10 வயசுல 10 கிலோ தூக்குவோம். 5 வயசு இருக்கிறப்போ 10 கிலோ தூக்க முடியாது. ஸோ அந்த அந்த மாரி ஸ்பைடருக்கு இருக்க பவர் வந்துட்டு எவால்வ் ஆகுது. ஒரு ஸ்பைடர் வந்துட்டு இந்த ஏஜ் வரைக்கும் இவ்வளோ பவரு. அதுக்கப்புறம் அ அது ஒரு ஏஜ் வந்த உடனே அ அதுக்கு பவர் வரும் அப்படின்ற மாரி நம்ம ஸ்பைடர் மேன் அவருக்கு புது பவர் வருது. என்ன பவர் அப்படின்னா, நம்ம டோபி மகுயர் இருக்காருல்ல, ஸ்பைடர் மேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்பைடர் மேனுக்கே ஓஜி. நான் தான்டா ஸ்பைடர் மேன். எத்தன ஸ்பைடர் மேன் இதுக்கப்புறம் வந்தாலும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே தல, ஒரே ஸ்பைடர் மேன் டோபி மகுயர். அந்த மாரி தான். டோபி மகுயரோட பவர் என்ன? அதுக்கப்புறம் அந்த அமேசிங் ஸ்பைடர் மேனா இருக்கட்டும், டாம் ஹாலண்ட் ஸ்பைடர் மேனா இருக்கும். எல்லாருக்குமே பவர் வந்துட்டு இந்த ரிஸ்ட்லேருந்து வராது. அவங்களுக்குன்னு ஒரு வெப் ஷூட்டர் வச்சிருப்பாங்க. அத வச்சு தான் அவங்க ஸ்பைடர் மேன சுத்துவாங்க. டோபி மகுயருக்கு மட்டும் தான் ரிஸ்ட்லேருந்து டைரக்ட்டா வெப் வரும். ஸோ அந்த பவர் தான் இப்போ டாம் ஹாலண்டுக்கு வந்திருக்கு. அவனால டைரக்ட்டா அந்த வெப் ஷூட்டர் இல்லாம, ஸ்ட்ரெய்ட்டா ரிஸ்ட்லேருந்து வெளியே ஏத்த முடியும் வெப்ப. அதுதான் பவர் எவால்வ் ஆயிருக்குது. ஸோ அத தாண்டி அப்கிரேட் எதுவும் இல்லை. கொஞ்சம் அந்த ஸ்பைடி சென்ஸு, பீட்டர் டிங்கிள் ஸோ அதெல்லாம் தான் வழக்கமா இருக்கிறது. கொஞ்சம் 1% இன்கிரீஸ் ஆன மாரி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதுல என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா என்ன பேசுறதுன்னும் தெரியல. கதையா இவ்வளோதான் கதை. வில்லனுக்கு பேக் ஸ்டோரி. அந்த வில்லன வழி மாத்துறது ஹீரோ. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இதுல நான் என்னத்த சொல்ல? பார்த்தத தான் சொல்ல முடியும். என்னத்த அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல ப்ரூஸ் பேனர் கிட்ட தான் போயிட்டு ஏதோ எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்பான். நம்ம பார்த்துருப்போம். ஸோ ப்ரூஸ் பேனர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவானோ அப்படின்னு பார்த்தா, ப்ரூஸ் பேனர் கிட்ட சும்மா அட்வைஸ் மட்டும் கேட்டுட்டு அப்புறம் வந்துருவான். ப்ரூஸ் பேனரால பண்ண முடியாதது கூட ஜெண்டாயா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சீன்ல அவ யோசிச்சு ஒரு இது சொல்லியிருப்பா ஐடியா. அந்த ஐடியா தான் ஸ்பைடர் மேனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு ஹல்க் காமிச்சானுங்க. என்னடா ஹல்க் பார்க்கறதுக்கு ஹல்க் மாரியே இல்ல அப்படின்னு ஒரு அதுவும் டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. ஆ கேவலமா ஒரு ஹல்க் காமிச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 நிமிஷம் "ருக்கோ ஜாரா, வெயிட் கரோ" அப்படின்னு ஓஜி ஹல்க்க எடுத்துட்டு வந்து வச்சானுங்க. நல்லா திடகாத்திரமான ஹல்க். அது நல்லா இருந்துச்சு. ஹல்க்குக்கும் ஸ்பைடர் மேனுக்கும் இருக்க ஃபைட்டு. அப்புறம் அந்த நிஞ்சாஸ்லாம் பறக்க விடுறானுங்க. அதுதான் கிளைமாக்ஸ் ஃபைட்டு. அது வந்துட்டு ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேற என்ன பேசுறதுன்னும் தெரியல. என்ன சொல்றதுன்னும் தெரியல. கதை பழைய கதை. சுமாரான கதை. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.